எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி சாக்லேட் பிஸ்கெட் செய்ய போகிறேன். இப்போ அந்த பிஸ்கெட் எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு. இப்போ நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். கால் கப் எண்ணெய் சேர்க்குறேன். மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் வனிலா எசன்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சலிச்சு வச்சு நம்முடைய மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சின பால் ஆற வச்சுருக்கேன். அவ்வளோதான், நான் பால் சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். அவ்வளோதான், நான் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டேன். இதுலேருந்து கொஞ்சம் நம்ம மாவு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் நல்லா அப்படி பண்ணிடலாம். லைட்டாக அப்படியே பண்ணி விடலாம். நான் ஒரு ஸ்டாண்டு வச்சு மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பிஸ்கெட் பிளேட் வச்சிடலாம். மூடி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்முடைய பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். எனக்கு இந்த பிஸ்கெட் ரெடியாக லோ ஃப்ளேமில் எனக்கு 1 ஹவர் ஆச்சு. நம்ம அனல் எப்படி வைக்கிறோமே அப்படி இது வேகும். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.